அம்மா கதை சொல்லும் சேனல். இது நிஜமல்ல கதை தொடர்கிறது. சுதர்சன் இந்த பணம் ஸ்டேட் பேங்கில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். ஸ்டேட் பேங்க் சீல் போட்டிருக்கு. யாரோ எதுக்கோ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. உடனே பேங்கில் போய் கொடுத்து சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்பா. சரிங்கப்பா. அப்பா ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் கால் வருது, ஃபோன் பேசிட்டு வர்றேன். ஹலோ கமலேஷ், சொல்லுடா மாப்பிள்ள. சுதர்சன் தப்பாக நினச்சிக்காதடா மாப்பிள்ள. அர்ஜென்ட்டாக ஒரு 5 லட்சம் அப்பாட்ட சொல்லி ரெடி பண்ண முடியுமாடா? 5 லட்சமா? எதுக்குடா மாப்பிள்ள? அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம். உடனே மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணுமா. அதுக்கு 3லேருந்து 5 லட்சம் வரைக்கும் செலவாகும்னு சொல்கிறாங்க. என்கிட்ட அவ்வளவுக்கு பணம் இல்லை. பணம் எடுக்க பேங்குக்கு போன அப்பாவை இன்னும் காணலடா. ஒரே பதட்டமாகவே இருக்குடா. ப்ளீஸ்டா மாப்பிள்ள, ரெடி பண்ணி கொடுடா. மாப்பிள்ள ஒரு 2 நிமிஷம் கழித்து லைனுக்கு வர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாப்பிள்ள. சரிடா மாப்பிள்ள. அப்பா, என் ஃப்ரெண்டோட அம்மாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். அர்ஜென்ட்டாக 5 லட்சம் தேவைப்படுதான். ஆபத்துக்கு பாவம் இல்லை. இந்த பணத்தை வேணால் என் ஃப்ரெண்டோட அம்மா ஆஸ்பத்திரி செலவுக்கு கொடுத்துடலாமாப்பா? ஸ்டேட் பேங்க் சீலை மட்டும் வேணால் எடுத்துகிட்டு பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஆஸ்பத்திரியில் கட்டி ஆக வேண்டியதை போய் பாருமா சுதர்சன். 2 நாளில் பணத்தை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அதை கொண்டு போய் பணத்தை தவற விட்டவங்ககிட்ட சேர்த்துடலாம். சரிங்கப்பா, அப்படியே செய்கிறேன். பணத்தை எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரி நோக்கி விரைந்து வருகிறான் சுதர்சன். ஆஸ்பத்திரியின் வெளியில் நின்று கொண்டு, மாப்பிள்ள கமலேஷ், நான் ஆஸ்பத்திரிக்கு வெளியில் நிற்கிறேன், உடனே வெளியே வாடா மாப்பிள்ள. கமலேஷ் ஆஸ்பத்திரியின் வெளியில் வருகிறான். மாப்பிள்ள, இதில் 5 லட்சம் இருக்குது. இதை வச்சு அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை ரெடி பண்ணு. எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, அப்புறமா வர்றேன். ரொம்ப தேங்க்ஸ்டா மாப்பிள்ள. தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல ஆக வேண்டிய வேலையை போய் பாரு. ஆப்பரேஷன் நல்ல விதமாக நடந்து முடிந்து வீட்டிற்கு அம்மாவை அழைத்து வருகிறான். இதற்கிடையில் பணம் எடுக்கச் சென்ற தந்தையை காணாததால் வாணியிடம், வாணி நீ அம்மாவை பார்த்துக்கோ, அப்பாவை பார்த்துட்டு வர்றேன் என்று கூறிவிட்டு அப்பாவை தேடி செல்கிறான் கமலேஷ். அவ்வாறு தேடிச் செல்லும் வழியில் ஒரு பெருங்கூட்டம் ஒன்று கமலேஷின் கண்ணில் தென்படுகிறது. என்ன கூட்டம் என்று பார்த்துவிட்டு செல்வோம் என்று எண்ணி அங்கே செல்கிறான். கூட்டத்தின் உள்ளே புகுந்து அவன் கண்ட காட்சி அவனை நிலைகுலைய செய்து விடுகிறது. அப்பா என்று பெருங்குரலெடுத்து கதறுகிறான். யார் இவரை அடித்தது? இவர் வைத்திருந்த பணம் 5 லட்சம் எங்கே என்று உரத்த குரலில் கேட்கிறான். ஒருவரிடமும் பதிலில்லை. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி கலைந்து செல்கிறார்கள். மயக்க நிலையில் இருக்கும் தந்தையை மயக்கம் தெளிய வைக்கிறான். மயக்கம் தெளிந்து எழுந்து பார்க்கிறார் தந்தை. போச்சே போச்சே, என் பணமெல்லாம் போச்சே, 5 லட்சம் ரூபாயும் போச்சே. நான் என்ன பண்ண போகிறேன்? என் பொண்டாட்டியை நான் எப்படித்தான் நான் காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையே. ஐயோ, என் பணமெல்லாம் போச்சே, என் பணமெல்லாம் போச்சே. அப்பா, உங்கள் பணம் எங்கேயும் போகலப்பா. பணம் நம்மகிட்ட தான்ப்பா இருக்குது. நீங்கள் சாந்தமாக இருங்கப்பா, அமைதியாக இருங்கப்பா. பணம் நம்ம கையில் தான்ப்பா இருக்குது. இல்லைடா, என் பணமெல்லாம் போச்சுடா, எங்கேயோ போச்சே. பணம் எடுத்துகிட்டு வந்தனே, நான் கவனமாக கொண்டு வரலையே, எங்கே போச்சுன்னு தெரியலையே. பணம் போச்சேடா. அப்பா, நான் சொல்கிறேன்லப்பா, பணம் நம்மக்கிட்ட தான்ப்பா இருக்குது. அம்மாவெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம்ப்பா. சமாதானமாக சாந்தமாக இருங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போகலாம்ப்பா. தொடரும்.